முன்பு நம்முடைய தமிழகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோரையும் திரும்பி பார்க்க வைத்தீர்கள். ஒரு போராட்டத்தை எப்படி நடத்தி காட்ட வேண்டும், அறவழியிலே அந்த போராட்டத்தை ஊர் மக்கள் முன்னிருந்து அமைதியான முறையில் அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக முறையில் எப்படி ஒரு போராட்டத்தை நடத்தி காட்ட வேண்டும் என்று இந்திய மக்களுக்கு பாடம் எடுத்த பெரியவர்கள் தாய்மார்கள் இங்கு அமர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை உணர்ச்சிகரமாக வெற்றிகரமாக பொது சொத்துக்கு ஒரு பைசா சேதாரம் இல்லாமல் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரம் ஊர்களுடைய பொதுமக்கள் எல்லாம் நடந்து எல்லா அரசியல் கட்சி அன்பு சொந்தங்கள் எல்லோரும் இங்கு இருக்கின்றார். நான் இங்கே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக வந்திருந்தாலும் கூட மாற்றுக் கட்சி நண்பர்கள் எல்லோரும் இங்க இருக்கு. கண் முன்னால் எல்லா மாற்றுக் கட்சி நண்பர்கள் இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி நம்ம கட்சியாக இருக்கட்டும், எல்லோரும் அரசியல் பேச வரலைங்க. எல்லோரும் ஒரே இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நிவாரணத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு துடிப்போடு இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் உங்களுக்கு தீர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி அம்மா 2-3 விஷயத்தை பேசிட்டு நான் வந்தேன். இது எப்படி ஆரம்பிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் எங்கேயும் கூட ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்க போவது கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியை பாராட்ட போவது கிடையாது. மாநில அரசு மத்திய அரசு என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துற ஆட்சியில கீழே மாநில அரசு இருக்கிறாங்க, மேல மத்திய அரசு இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுனாங்க 2021 மத்திய அரசுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, ஜியாலஜிக்கல் சர்வே ஒரு டிபார்ட்மெண்ட், புவியியல் சார்ந்த ஒரு துறை. இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அளந்து ஒரு ரிப்போர்ட் வைப்பாங்க. அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில, குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில டங்ஸ்டன் மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு அப்படியே மாநில அரசுக்கு 2021 அறிக்கையை கொடுக்கிறாங்க. அதுவரை மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருந்தது. டங்ஸ்டன் இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருந்தது. 2023 ஒரு அரசாணையிலே மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான 23 கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை ஏலம் விடுவதற்கான முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு, ஏலம் விட்ட பிறகு அதை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு என்கின்ற ஒரு திருத்தத்தை 2023 ஆகஸ்ட் 17 கொண்டு வர்றாங்க, மத்திய அரசுல கொண்டு வர்றாங்க. அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில டங்ஸ்டன்